ரூட் மாஃபியா அப்படின்ற வார்த்தை வந்து இப்போ அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸுமே நான் வந்து ரூட் கிட்ட இருந்து நாங்கள் காசு வாங்கலை, நான் வந்து இருக்கிறபடியே தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்து எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த ரூட் மாஃபியா அதனுடைய கட்டமைப்பு என்ன? ஏன் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இவங்கள பார்த்து பயப்படுறாங்க? என்ன நடக்குது அங்க? இந்த ரூட் மாஃபியான்றது பார்த்தீங்கன்னா, அதோட ஆணிவேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரு ஜெகதீஷ் பழனிசாமி தான். அப்படி எப்படின்னா, சினிமால அந்த ரூட்ன்ற ஒரு நிறுவனத்த வந்து வச்சிருக்காரு. அதுக்கு கீழ தான் பல்வேறு நடிகைகளோட கால் ஷீட்டு, பல்வேறு இயக்குனர்களே வந்து அதுல இருக்காங்க. மேனேஜர் வேலை பார்க்கறதா? மேனேஜர் வேலை பார்க்கறதுன்றத தாண்டி, அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் அவங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. உங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. உங்களோட கால் ஷீட்ல ஆரம்பிச்சு, எல்லாமே உங்க சம்பளம் வரைக்கும் அவங்க தான் வந்து பேசுவாங்க. அந்த நிறுவனத்த விட்டு யாராவது வெளியில போனாங்கன்னா, அவங்க மேல அவதூறு பரப்புறது, அவங்க மேல காழ்ப்புணர்ச்சி வந்து பண்றது, கிட்டத்தட்ட அவங்கள வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க வந்து காலி பண்றது, கொலை மிரட்டல் விடுற வரைக்கும் நெறைய விஷயம் நடந்திருக்கு. அது நெறைய பேர நம்ம வந்து பார்த்துருக்கோம். பிரியங்கா மோகன் பிரியங்கா நடிகை. மோகன் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ரூட்டோட ஏற்பட்ட அந்த ஒரு சின்ன தகராறு தான் ஓவியாவ கூட இன்னைக்கு வந்து நெறைய பதிவுகள் வந்து போட்டிருப்பாங்க. டைரக்ட்டா ஓவியாவ வந்து யார் மிரட்டுறாங்கன்னா, இந்த ரூட் அமைப்பு தான் வந்து மிரட்டிட்டாங்க. அப்படியே சினிமாலேருந்து அரசியலுக்கு திரு விஜய் அவர்கள் வரும்போது, இந்த ரூட் மாஃபியா தான் முழுக்க முழுக்க வேலை பார்க்குறாங்க. 1000 ஐடிக்கள ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஐடியில ஆரம்பிச்சு, லட்சங்கள்ல வச்சுட்டு இருக்க இன்ஃப்ளூயன்சர் வரைக்கும் அவங்க வந்து ரேட் பேசி தினம் தினம் நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் குடுப்போம். இத்தன வீடியோக்கள் குடுப்போம். இத்தன வீடியோக்கள் நீங்க வந்து ஷேர் பண்ணணும். அதே மாரி Twitterல, அதே மாரி வந்து Instagramல இதெல்லாம் நீங்க வந்து பதிவுகள் போட்டுறணும்.